சத்தியத்தின் செயல்பாட்டு பாகம் முதலாவது. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். யோவான் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். எல்லா மனுஷர் ரட்சிக்கப்படுவோம், சத்தியத்தை அறிகின்ற அறிவில வளருவோம். தேவன் சித்தமுள்ளவராயிருக்கிறார். 1 தீமோத்தேயு 2:4. ஆண்டவரும் உலக இரட்சகரும் மீட்பரும் உன்னத தேவனுமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அற்புதமுள்ள நாமத்தில் உங்கள் யாவருக்கும் கர்த்தருடைய நாமத்தில் நல்வாழ்த்துக்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பராக. மீண்டுமாக இந்த செப்டம்பர் மாதத்திலையும் 2வது வாரம் உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம். கர்த்தருடைய சன்னிதானத்தில் உறுதி உள்ளவர்களாக செல்லுங்கள். 2 வருடத்துக்கு முன்பு கொரோனா ஆரம்பிக்கப்படும் போது எப்படி இருந்தது? அதனால தான் நான் அழுத்தி ஆழமாக சொன்னேன், நீ என்னத்தான் ஜெபம் பண்ண, ஆனால் ஜெபம் அவசியம். நீ என்னதான் கூச்சல் போட்டு தீர்க்க தரிசனத்தை வைத்து இறைவாக்குக்கு இடம் கொடுங்க. இடம் கொடுக்காம செய்கிற ஜெபமும் தீர்க்க தரிசனமும் அது நல்லதல்ல அப்படின்னு வேக்சினை பற்றி ஒரு சில செய்திகளை நான் கொடுத்திருந்தேன். அதில் அழுத்தி ஆழமாக சொன்னேன், பொறுத்திருந்து பாருங்க, இது ஒரு சிறு நோயாக, சிறிய வியாதியாக மாறும். இனி நாம் சந்திக்க வேண்டியது நிறைய இருக்கு. அதனால நாம் ஜெபிக்கின்ற ஜெபம் எப்படி இருக்கணும், நாம் நடக்கின்ற பாதை எப்படி இருக்கணும் என்பதெல்லாம் நான் அது ஆரம்பிக்கப்படும் போதே சொல்லிட்டேன். இப்போ பாருங்க, அது அப்படியே தான் இருக்கு. அதாவது நான் சொன்ன மாதிரி தான் நடக்குது இல்லையா அன்பு தெய்வ பிள்ளைகளை? அதனால இந்த சத்தியம் என்பது ரொம்ப அவசியம். நான் ஒன்றைய தீர்க்க தரிசனமாக சொல்லலை, சத்தியம் எவ்வளவு அவசியம் என்பது நீங்கள் உணரணும். தேவனுடைய சத்தியங்களுக்கு நாம் செவி கொடுப்பதில் மிகவும் அவசியம். சரி, கர்த்தர் ஆசீர்வதிப்பராக. சஞ்சலங்கள், துயரங்கள் ஒருவேளை இந்த வாரம் நிறைஞ்சிருக்கலாம். எல்லா துயரங்களையும் சஞ்சலங்களையும் ஒரு பக்கம் நாம் நேரிட்டு கொண்டிருந்தாலும் நமக்கு மறுபக்கத்தில் நம் கர்த்தரை சேவிக்க வேண்டிய விஷயத்தில் கவனத்தை செலுத்துங்க. நீ நினைக்கிற மாதிரி நடந்தாதான் என்னுடைய விசுவாசம் சரியானது அப்படின்ற ஒரு கொள்கையை விட்டு வெளியே வாங்க. விசுவாசம் என்பது நீங்க நினைக்கிற மாதிரி நடக்க வைக்கிறது விசுவாசம் அல்லங்க. விசுவாசத்தை உனக்குள்ள வைத்தவர் தான் என்ன நினைக்கிறாரோ அவ்விதமாக உன் வாழ்க்கையில நடந்து வர வேண்டும் என்பது தான் அவருடைய விருப்பம். இந்த விசுவாசம் தான் உங்களுக்குள்ள இருக்கணும். மறந்துட்டீங்களா நான் என்ன சொன்ன அப்படின்னு? நீங்க நினைக்கிறத சாதித்து விடுவது விசுவாசம் அல்ல. உன்னை அழைத்தவரும் படைத்தவருமாய் இருக்கிற அவர் உனக்குள்ள சாதிக்க வேண்டியதற்காக வைத்திருப்பது தான் விசுவாசம். இதை மனசுல வச்சுக்கிட்டீங்கன்னா என்னுடைய வாழ்க்கையிலும் துயரங்கள், துன்பங்கள், போராட்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள், இழப்புகள் வந்துட்டு தான் இருக்கு. என்ன செய்ய முடியும்? அது ஒரு பக்கம் என்றால் தேவனை சேவிக்கிறது மறுபக்கத்தில் நான் வைத்துக்கொண்டு முன் சென்று கொண்டிருக்கிறேன். அதுபோல நீங்களும் செல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பராக. தேவன் உங்களோடு கூட இருப்பாராக. வாருங்கள், இந்த நாளில் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நாம் ஆராய்ந்து பார்க்க போறோம். சத்திய செயல்பாடு என்னென்ன அப்படின்னு கேட்குறீங்களா? சத்திய செயல்பாடு, சத்தியத்துக்குரிய ஆக்டிவிட்டிஸ் என்பது மிகவும் முக்கியமானது. அப்ப அந்த சத்திய செயல்பாடு என்பது ஒரு மனிதனுக்குள்ள உள்ள வரும்போது எப்படி இருக்கும், இல்லைன்னும் போது எப்படி இருக்கும் என்கிற ஒரு அருமையான ஒரு தொடர்ச்சி தான் இது. சத்திய செயல்பாடு முடிந்தால் இப்பொழுது முடித்துக் கொள்கிறேன், இல்லை என்றால் இது ஒரு முதல் பாகமாக 2ஆம் பாகமாக செல்லும். நீங்க ஒரு வேத பகுதி ஒன்றை கேர்ஃபுல்லா வாசித்தால், ஜாக்கிரதையாக வாசித்தால், அப்பொழுது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காரியம் வேறு. ஆனால் அதை ஜாக்கிரதையாக நீங்கள் வாசிக்கவில்லை என்று சொன்னால்
அப்போ அதுல கிடைக்கக்கூடிய காரியம் வேற. அதாவது ஒரு வேத வாக்கியத்தை நாம் எந்த அளவுக்கு கேர்ஃபுல்லியா வாசிக்கிறோம், கேர் எடுத்து வாசிக்கிறோம் என்பது ரொம்ப முக்கியம். வாசிக்கலாமா? மத்தேயு 4:24. அவருடைய கீர்த்தி சீரியா எங்கும் பிரசித்தமாயிற்று. அப்பொழுது பலவித வியாதிகளையும் வேதனைகளையும் அடைந்திருந்த சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் சந்திர ரோகிகளையும் திமிர்வாதக்காரரையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்களை சுஸ்தமாக்கினார். பலவிதமான வியாதிகளையும் சகல பிணியாளிகளையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர் அவர்களை சுஸ்தமாக்கினார். பிசாசு பிடித்தவர்களையும் சந்திர ரோகிக்காரர்களையும் திமிர்வாத பிடித்தவர்களையும் அவர் அண்டல கொண்டு வந்தார்கள். அவர் அவருடைய பிணியாலயத்தை நீக்கி அவர்களை சுஸ்தமாக்கினார். இப்ப பார்த்தீங்களா? இப்ப இதை கேர்ஃபுல்லா வாசிக்கிறது எப்படி, சும்மா வாசிக்கிறது எப்படி அப்படின்னு 2 டிஃபரெண்ட்டை காட்டிட்டு இதுல இருக்கிற சத்திய செயல்பாட்டு எப்பேறிப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்து உங்களுடைய ஆன்மா தேவனோடு கூட சேரத்தக்கதான ஒரு அருமையான ஒரு சத்திய வெளிப்பாட்டை உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்கிறேன். ஓகே, வாங்க. ஒருவேளை நீங்க கேர்ஃபுல்லா வாசிக்கலன்னா இதுல இருந்து உங்களுக்கு என்னென்ன மீனிங் கிடைக்கும்? நீங்க கேர்ஃபுல்லா வாசிக்கலன்னா, நீங்க ஜாக்கிரதையாக இந்த போர்ஷனை நீங்க வாசிக்கல அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மீனிங் என்ன? ஃபர்ஸ்ட் அதை சொல்லிடுறேன். பிறகு கேர்ஃபுல்லா வாசித்தால் அப்போ உங்களுக்கு கிடைக்கிற மீனிங் என்ன, இது 2வது பார்க்கலாம். சரியா? வாங்க. நீங்க கேர்ஃபுல்லா வாசிக்கல அப்படின்னா, ஜாக்கிரதையாக இவ்வசனத்தை நீங்கள் வாசிக்கவில்லை என்றால் அப்போ இந்த வசனத்துல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அர்த்தம் என்ன? மத்தேயு 4:24 சகல வியாதிகளையும் சகல பிணியாளிகளையும் இறைவன் சுஸ்தமாக்கினார், பேய்களை வார்த்தையினால விரட்டினார். அங்க வாசித்த உடனே நீங்க வேத வசனத்தை கேர்ஃபுல்லா வாசிக்கலனா அப்ப உங்களுக்கு வர மீனிங் தான் ஜீசஸ், இயேசு கிறிஸ்து மிகப்பெரிய சுகமளிக்கக்கூடியவர். இதுதான் ஃபர்ஸ்ட் மீனிங் உங்களுக்கு வரும். என்ன ஆச்சரியமா இருக்கா? ஆச்சரியம் தான். கேட்டுட்டே வாங்க ஃபுல்லா. நீங்க கேர்ஃபுல்லா வாசிக்காததுனால் இந்த மீனிங் தான் ஃப்ரண்ட்ல வந்து நிற்கும். ஏனமைதான் அநேகர்கள் மத்தேயு 4:24 ஒருவேளை உங்கள் மத்தியில் பிரசங்கிக்கும் போது இயேசு கிறிஸ்து மிகப்பெரிய சுகம் அளிக்கக்கூடியவர், அவர் அண்டையில் தீராத வியாதி கிடையாது, தீராத பிரச்சனை கிடையாது, எந்த பிசாசம் அவர் முன்னாடி நிற்க முடியாது, வாருங்கள் கிறிஸ்து இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். எப்படி இந்த வசனத்தை வாசித்தவுடன் அந்த பிரசங்கத்தை செய்யறாங்க? ஏன்னா கேர்ஃபுல்லா வேத வசனத்தை படிக்கிறது இல்லை. ஏனமைதான் சத்தியம் அவர்களை விடுதலையாக்குகிறது இல்லை. நான் சொல்லுகிறது கசப்பாக இருக்கலாம், ஆனா நீங்க வசனத்தை பயன்படுத்த வேண்டிய விதத்தில் பயன்படுத்தினால்தான் அதனுடைய நன்மை உங்களுக்கு கிடைக்கும். பணம் என்பது உங்க கையில இருக்கு. பணத்தை பயன்படுத்துவது எப்படி? குளிருக்கு நெருப்புல போட்டு காய்ச்சி நீங்கள் குளிர் காய்த்துக் கொள்வதா? பணத்தை அப்படியா யூஸ் பண்றது? பணத்தால நன்மை அடையணும்னா அதுல இருந்து ஒரு நல்ல நீங்க ஸ்வெட்டர் வாங்கிக்கலாம், ஒரு நல்ல காஃபி பவுடர் வாங்கி காஃபி போட்டு குடிக்கலாம், ஒரு நல்ல தைலம் வாங்கி கொள்ளலாம், ஒரு நல்ல வீடு கட்டி அதற்குள்ள நீங்க சூடாக நீங்க அது உள்ள நீங்க இருக்கலாம், நெருப்பு மூட்டிக்கொள்ளலாம். அதை விட்டுட்டு பணத்தையே நான் நெருப்பாக பயன்படுத்தி அதுல நான் என்னுடைய குளிரை காய்த்துக் கொள்கிறேன் என்று சொன்னால் அது பயன்படுத்த வேண்டிய விதம் அல்ல. அப்படிதான் நானும் சொல்லுகிறேன். ஒரு வசனத்தை பயன்படுத்த வேண்டிய விதத்தில் பயன்படுத்தினால்தான் அது உங்களுக்கு ஜீவனாக வந்து சேரும். அது நீங்க அந்த வசனத்தின் அடிப்படையில் பயன்படுத்தல அப்படின்னு சொன்னா அது ஜீவனாக வந்து சேராது.
ஏனவைதான் பழைய ஏற்பாட்டில் இருந்த ஒரு திருச்சபை, அதனுடைய திருச்சபையில் இஸ்ரேல் ஜனங்க ஆட்கொண்டிருந்தாங்க. அந்த திருச்சபையின் மக்கள் இப்பொழுது புதிய ஏற்பாட்டில் நிலை நிற்கவில்லை. அவங்க எல்லாருமே தேவனால் புறக்கணிக்கப்பட்டுட்டாங்க. அப்ப அவங்க கையில வேதம் இருந்திருக்கு இல்லையா? இருந்துச்சு. அப்ப கடவுள் அவங்களுடைய கடவுளாக இருந்திருக்கவில்லையா? அவங்களுடைய கடவுள் தான். அப்ப அவங்க ஜெபிக்கவில்லையா? அவங்க ஜெபம் செய்தவங்க தான். அப்ப அவங்களுக்கு கோயில் குளம் அல்லவிட்ட சபை என்பது கிடையாதா? இருந்துச்சு. எல்லாம் இருந்து கூட தேவனால் புறக்கணிக்கப்பட்டாங்க. ஏனெனில் ஆண்டவரே அவங்களை பார்த்து சொல்றார், நீங்கள் வேத வாக்கியங்களை தப்பாக எண்ணும் கொள்ளுகிறீர்கள் அப்படின்றார். அப்ப நீங்க வேத வாக்கியங்களை தப்பாக எண்ணும் கொள்ளுகிறீர்கள் என்று இறைவன் சொல்லுவாரே. ஆனால் இறைவனுடைய வாயில இருந்தே அந்த வார்த்தை வருகிறது அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? அவர்கள் வேதத்தை தவறாக படித்திருக்கிறார்கள் என்ற அர்த்தம். இப்போ பழைய ஏற்பாட்டில் இருந்த ஆபிரகாமின் சந்ததிக்கே இந்த நிலை என்றால் உங்களுக்கு என்ன நிலைங்க? வாய்க்கு வந்ததை நீங்கள் தியானிக்கிறது வேதவசனம் கிடையாது. உங்க மனசுக்கு பற்றுக்கிறத மக்களுக்கு சொல்றது வேதவசனம் கிடையாது. வேதவசனத்தை சொல்லும் போது அது ஜீவனாக அவங்களுக்குள்ள செல்லணும். கத்திரிக்காய் அப்படின்ற ஒரு ஒரு காய்கறி இருக்கா இல்லையா? அந்த கத்திரிக்காவை நேரடியாக சாப்பிட கொடுத்தால் எப்படி இருக்கும் பற்களுக்கு? மாறாக அதை கொழும்பு செய்து சமைத்து கொடுத்தால் அதனுடைய பலன் எப்படி இருக்கும்? அப்படித்தான் வேதவசனம். வேதவசனத்தை ஒரு போதகர், ஒரு ஊழியக்காரர், ஒரு பாதிரியார் நேரடியாக அர்த்தம் கொள்ளுவார் என்றால் அது கத்திரிக்காவை நேரடியாக ஒரு மனிதனுக்கு புசிக்க கொடுப்பதற்கு சமமாகிவிடும். இப்படிதான் இன்னைக்கு நிறைய ஊழியங்கள் நடந்துட்டு இருக்கு. இப்ப நேரடியான ஒரு பதில் தான் இந்த பதில். மத்தேயு 4:24 இயேசு கிறிஸ்து சகல பிணியானிகளையும் சகல வியாதிகளையும் ஏன் பிசாசையும் விரட்டி ஆண்டவர் அந்த இடத்துல அற்புதத்தை செய்கிறார். உண்மைதான். இப்ப நீங்க அதை கேர்ஃபுல்லா வாசிக்கல அப்படின்னா உங்க நினைவுல என்ன நிற்கும் தெரியுமா? இயேசு கிறிஸ்து ஒரு கிரேட் ஹீலராய் இருக்கிறார். அவர் மிகப்பெரிய ஒரு சுகமளிக்கக்கூடியவராய் இருக்கிறார். அவர் அண்டையில நாம் சென்றால் சுகம் நிச்சயமாக கிடைக்கும். அவர் அண்டையில சென்றால் சகல வியாதிகளும் நமக்கு சொஸ்தமாகிவிடும். சொல்றீங்களே என்னைக்காவது நீங்க திருப்பி கேட்டிருக்கிறீங்களா? உங்களுக்குள்ள ஒரு வியாதி இருக்காது. கர்த்தர் சொல்லுகிறார்னு பிரசங்கம் பண்ணிட்டு அவங்க ரூம்ல போய் பாருங்க. டாப்லெட்டுடைய அந்த பாட்டில் அந்த டப்பிங்ல அடுக்கி வச்சிருப்பாங்க. அவங்க டாப்லெட்டை போட்டே ஆகணும். அப்ப அவங்க பேசுகிறதோடு கூட சரி, அவங்களுடைய சொந்த வாழ்க்கை நீங்கள் பார்ப்பீங்கன்னா வியாதி பிடித்தவர்களாக இருப்பாங்க. நீங்க அது ஏன் கேட்டு பாருங்க, அதற்கு ஒரு சூப்பரான ஒரு பதில் கொடுப்பாங்க. அது அசிங்கம் தான், இருந்தாலும் அவங்க கணக்கில் அது மிக சூப்பரான ஒரு பதில். ஏன் இந்த வியாதி உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா, அப்ப இவங்க என்ன செய்யறாங்க? எந்த வசனத்தையும் அவருடைய உட்பொருளை நோக்கி பார்க்கறதுல வெளிப்புறத்தை நோக்கி பார்த்து, பழைய ஏற்பாட்டில் இருந்த இஸ்ரேல் ஜனங்க தப்பாக எப்படி வேத வசனத்தை எண்ணம் கொண்டாங்களோ அதே போலதான் எண்ணம் கொண்டவர்களாக வாசிக்கிறதும் படிக்கிறதும் சொல்லி கொடுக்கிறதும். எனவே மத்தேயு 4:24 இயேசு சகல வியாதிகளை குணமாக்கினார். உண்மைதான். இதுல இருந்து என்ன தெரிகிறது? அப்படி நீங்க கேர்ஃபுல்லியா வாசிக்கலனா ஃபர்ஸ்ட் மீனிங் உங்களுக்கு தெரிவதெல்லாம் இயேசு ஒரு மிகப்பெரிய சுகம் அளிக்கக்கூடிய ஆள் என்று நீங்கள் கண்டுபிடிப்பீங்க. அடுத்தது உங்களுக்கு இன்னொரு விஷயம் வெளியே வரும். அது என்னன்னு சொன்னா, ஏன் சும்மா பணம் கொடுத்து மந்திரவாதி சூனியக்காரன் அங்க இங்க நல்லா ஏன் தேடி அலைஞ்சிட்டு இருக்கிறீங்க? கிறிஸ்துவ அண்டல வந்து பாருங்க, அது எல்லாமே இலவசம். ஜெபம் பண்ணி பாருங்க, இறைவன் உடனே உங்களுக்கு விடுதலை கொடுக்கலன்னா பாரு. நீ என்னைக்கு ஜெபம் பண்றன்னு சொல்ல, நானும் அன்னைக்கு உபவாசம் போட்டு ஜெபம் பண்றேன். நல்லா ஜெபிக்கலாம். இறைவன் இலவசமாக ஜாதி மதம் பேதம் ஏதும் எதிர்பாராம இலவசமாக விடுதலை கொடுக்கிறவர். இது செகண்ட் மீனிங் உங்களுக்கு வரும். ஏன் தெரியுமா? கேர்ஃபுல்லியா நீங்க வசனத்தை வாசிக்கல.
ஒரு மனிதன் வாசிக்க வேண்டிய விதத்தில் வசனத்தை வாசிக்கவில்லை என்றால் இப்பேரிப்பட்ட மீனிங் அவனுக்குள்ள வெளியே வர ஆரம்பிக்கும். அதனாலதான் இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஒரு வசனத்தை படித்த உடனேயே அது அவங்களுக்கு ஏதோ ஒரு மீனிங் கொடுக்குது, அடே இதுதானே ரொம்ப ஈஸி என்று சொல்லி விடுகிறார்கள் கூட. ஆனால் அது ஜீவனுக்கு ஏதுவாக இருக்கா? கத்திரிக்காவை நீங்க சாப்பிடுவது நேரடியாக இருந்தால் உங்க பற்களை மிகவும் பாதிச்சிடும். பற்களை பாதிக்கிறது மட்டுமல்ல, உங்க உடலையும் மிகவும் பாதிச்சிடும். அதே கத்திரிக்காவை நீங்க சமைத்து சாப்பிட்டால் அது மிகவும் வசதியாக இருக்கும். அதுபோல இன்னொன்று சொல்லுகிற பப்பாய் என்று சொல்லக்கூடிய ஒரு பழம் இருக்கு. அந்த பழத்தை நீங்க நேரடியாக சாப்பிட்டால் அதனுடைய பலன் வேற. இல்ல அதை நான் கொழும்புல போட்டு அந்த பழத்தை சாப்பிட்றேன் அப்படின்னு சொன்னா அதனுடைய விஷயம் வேறங்க. பப்பாய் பழத்தை நீங்க கொழும்புல போட்டு சாப்பிட முடியுமா? என் அன்பு தேவ பிள்ளைகளை, பழம் சொல்றேன். அப்போ கூட உங்களுக்குள்ள சில பேர் கிறுக்காதான் சிந்திக்க ஆரம்பிப்பீங்க. ஏன் போடலாமே அப்படின்னுவீங்க. நான் பழம் என்று சொன்னேன். சரி, இப்படி இருக்கும்போது கொஞ்சம் நீங்கள் சிந்தித்து பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையில் வேதத்தை வாசிக்கும் போது எத்தொகையான ஒரு ஜீவன் நமக்குள்ள பிரவேசிக்கத்தக்கதாக ஜீவனுக்கு எதுவா நம்ம சிந்திக்கிறோம். ஜெபிக்கிறது தப்புன்னு சொல்லல, ஆனா இந்த பேராகிராஃபை நீங்க கேர்ஃபுல்லியா வாசிக்கலனா ஜெபம்தான் உயர்ந்தது அப்படின்ற எண்ணம் உங்களுக்குள்ள வர ஆரம்பிக்கும். கிறிஸ்து கிட்ட போய் ஜெபம் பண்ணிப்பாரு, அவர் சகல வியாதியிலிருந்து விடுதலையாக்குவார்னு. ஓகே, அவர் விடுதலையாக்குவார், அது உண்மைதான். ஏன்னா அவர் தயாபரர், அவர் இரக்கம் உள்ளவர், அவர் நல்லவர். நீ யாராய் இருந்து அவருடைய நாமத்தை நோக்கி கூப்பிட்டாலும் ஜெபித்தாலும், நீ திருடனாய் இருந்தால் என்ன, நீ பிற மதத்துக்காரனாக இருந்தால், பிற ஜாதிக்காரனாக, பிற மொழிக்காரனாக இருந்தால் என்ன, நீ ஆண்டவருடைய பிள்ளை, அதாவது ஆண்டவருடைய சிருஷ்டி. நீ அதாவது ஆண்டவருடைய நாமத்தில் கூப்பிடும் போது உனக்கு சுகம் கிடைக்கிறது, அது உண்மைதான். ஆனால் உன் வாழ்க்கையின் மீது இறைவன் பிரியம் கொண்டிருப்பாரா? அது பிரியம் கொள்ள முடியாது. ஆனா பதில் வந்துடும். பதில் வந்தது என்ற காரணத்துக்காக நீ என்ன நினைக்கிற, கடவுள் என் மீது பிரியம் கொண்டிருக்கிறார்னு. விபத்துல யாரு இறைவனை நோக்கி கூப்பிட்டாலும் ஆண்டவர் பதில் கொடுப்பார். அது வேறங்க. இறைவனுடைய ஜீவன் நமக்குள்ள வருவது வேற. நான் மீண்டும் சொல்லுகிறேன், இறைவனுடைய சுகம் நம்முடைய சரீரத்துக்கு வரணும்னா நீங்க எந்த நல்லதும் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. உங்களுக்கு கடவுளவு விசுவாசம் இருந்தால் போதும், கடவுளுடைய சுகம் உங்க சரீரத்தின் மேல் வரும். ஆனா கடவுளுடைய ஜீவன் உங்களுக்குள்ள வரணும் என்றா நிறைய விஷயத்தை உங்கள்கிட்ட எதிர்பார்ப்பார். ரைட் தாட்ஸை எதிர்பார்ப்பார், உணர்வுள்ள புரிந்து கொள்ளுதலை எதிர்பார்ப்பார், அர்ப்பணிப்பை எதிர்பார்ப்பார், செவி கொடுத்து கீழ்ப்படிதலை எதிர்பார்ப்பார். இதெல்லாம் நடந்த பின்பு தான் ஜீவன் உள்ள வரும். பார்த்தீர்களா? அப்ப சுகம் வருவது வேற, ஜீவன் வருவது வேற. ஒரு மனிதன் கேர்ஃபுல்லியா இந்த வசனத்தை வாசிக்கலனா வெறும் சுகம் மட்டும்தான் கிடைக்கும், ஜீவன் எல்லாம் கிடைக்கவே சாத்தியமில்லை. ஏன் அப்படின்னு சொல்லிதான் இந்த வசனத்தை நாம் வாசித்துக் கொண்டிருக்கிறோம். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, மூன்றாவது உங்களுக்கு இன்னொரு மீனிங் ஒன்று கிடைக்கும். அது என்ன அப்படின்னு சொன்னா, இந்த மத்தேயு 4:24 சகல வியாதிகளையும் சகல பின்யாணிகளையும் இறைவன் சுத்தமாக்கினார் அப்படின்னா, ஆஹா, இயேசுவால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. எப்படி பல வைத்தியர்களால் கைவிடப்பட்டு இருந்தாலும் இயேசு உன்னை கைவிட மாட்டார். பல சஞ்சலத்தால் நீ சிக்கப்பட்டிருந்தாலும் இயேசு உன்னை விடுவிப்பார். மனிதனால் கூடாத காரியம் இறைவனால், இயேசுவால் கூடும். இங்க பாருங்க, மத்தேயு 4:24 என்ன சொல்லுகிறது பாருங்க. சகல வியாதிகளையும் சகல பின்யாணிகளையும் இறைவன் சுத்தமாக்கிட்டார். அவர்கிட்ட வாங்க, அவருக்கு எல்லா காரியமும், அவருக்கு கூடுகின்ற காரியம், கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு மூன்றாவது மீனிங் உங்களுக்கு கிடைக்கும். ஏன் இந்த மூன்றாவது மீனிங்? இறைவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை அப்படின்ற மூன்றாவது மீனிங் எங்க இருந்து உங்களுக்கு கிடைச்சிச்சு? எங்க இருந்து கிடைச்சிச்சுன்னா, நீங்க கேர்ஃபுல்லியா வாசிக்கல பாருங்க, அங்கதான் உங்களுக்கு கிடைச்சிச்சு.
ஜாகிரதையாக வசனத்தை நீங்க வாசிக்கவில்லை. ஏனவைதான் இப்பேரிப்பட்ட மீனிங்ல கண்டுபிடித்து மக்களுக்கு போதித்து அவன் அது மனசுக்கு பட்டுச்சுன்னா அவன் 4 பேருக்கு சொல்லி மொத்தத்தில் வேத வசனம் சுகம் அளிக்கிற வசனமாகத்தான் போய்கொண்டிருக்கிறது. ஜீவன் கொடுக்கும் வசனமாக இன்னைக்கு போயிட்டு இல்லை. அடுத்தது 4வது ஒரு மீனிங் உங்களுக்கு கிடைக்கும். அந்த 4வது மீனிங் என்னன்னு சொன்னா, அடடே இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி நான் மட்டும் சுகம் பெறல, இன்னைக்கு அவர்கிட்ட ஜெபம் பண்ணி இப்ப நான் ஜெபித்தாலே மற்றவங்களுக்கு சுகம் கிடைக்கிறது. ஆஹா, கிறிஸ்துவின் புதுமையே புதுமைதான். நானும் இப்பொழுது ஒரு ஹீலர் தான், நானும் ஒரு சுகமளிக்கிற ஒரு வல்லமையை பெற்றுவிட்ட, வாங்க வாங்க ஜெபிக்கிற, நிச்சயம் விடுதலை கிடைக்கும் அப்படின்னு இவர் ஒரு குட்டி ஊழியத்தை ஆரம்பிச்சிடுவார். இது என்ன ஆகும் என்றால், நாளுக்கு இடையில இது வளர்ந்து 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 ஒரு நாள் பெரிய மரமாக மாறி அநேக பேர்கள் அடட அந்த இடத்துக்கு போனாதான் நமக்கு சுகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இவரை கூப்பிடுவதும் அந்த இடத்துக்கு போகுவதும், நாளடையில இவர் என்ன தெரியுமா சொல்ல ஆரம்பிப்பாரு, ஆண்டவர் எனக்கு சத்தியத்தை கொடுக்கல, எனக்கு பைபிள் எல்லாம் போதிக்க தெரியாது. பாருங்க, ஒரு ஊழியக்காரருடைய வாயிலிருந்து வர வார்த்தை, எனக்கு சத்தியம் எல்லாம் தெரியாது, எனக்கு தெரிஞ்சிருக்கிறதெல்லாம் ஜெபிக்குவேன், ஆராதிக்குவேன், துதிப்பேன், அதுல இருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். இது என்ன விடுதலை? அது கூட அவருக்கு டிஃபரெண்ட் தெரியாது. இதெல்லாம் எங்கிருந்து இவர்களுக்கு வருகிறது என்றால், இவங்க ஜாகிரதையாக வசனத்தை வாசிக்காத ஒரு இடத்திலிருந்து வருகிறது. ஏனவைதான் ஆண்டவர் இதை குறித்து ஏற்கனவே எச்சரித்து 7ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் தெளிவுடன் சொல்லி இருக்கிறார். அந்நாளில் அநேக பேர்கள் என்னை நோக்கி, கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினாலே நாங்கள் பிசாசுகளை விரட்டினோம், உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனங்களை உரைத்தோம், உமது நாமத்தினாலே அற்புதம் அடையாளங்களை செய்தோம் என்பார்கள். ஆகிலும் நான் அவர்களை பார்த்து, அக்கிரம செய்கைக்காரர்களை நீங்க யாருனே எனக்கு தெரியாது அப்படின்னு ஆண்டவர் அவங்களை, இடது பக்கம் இருந்தவர்களை நேரடியாக பாதாளத்துக்கு அனுப்பி விடுகிறார். நீங்க யாருன்னு தெரியாது என்று சொல்லுகிறார். ஏன் ஆண்டவர் சொன்னார்? அப்ப இவ்வளவு நாள் உங்களுக்குள்ள அற்புதம் நடந்துட்டு இருந்துச்சு, அது உங்களுக்கு ஜீவனை கொடுத்ததா? சுகம் கொடுக்கிறது வேறங்க, ஜீவன் கொடுக்கிறது வேற. சுகத்துக்கும் ஜீவனுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் உண்டு. ஒரு மனிதனை ஐசியூல வச்சிருக்கிறாங்க, ரொம்ப அருமையான ஒரு இடம், ஒரு சத்தம் இல்லாத இடம், குளிர்ச்சியா அப்படியே குளுகுளுன்னு இருக்கக்கூடிய இடம், நேரத்துக்கு நேரம் என்ன சொல்லலாம், டைமுக்கு டைம் வந்து பரிசோதித்து கொண்டே இருக்கிறாங்க. சும்மா ஜம்முன்னு அப்படியே கட்டில படுத்திருக்கலாம், அவ்வளவுதானே தோணுகிறது. அது வெறும் சுகத்திற்கு ஒப்பான விஷயம். ஆனா ஜீவன் வராததுனால் ஐசியூலேயே இருப்பார். ஜீவன் வந்தாதான் அவரால் எழுந்திருக்க முடியும், அடுத்த வார்டுக்கு அவர் ஷிஃப்ட் பண்ணப்படுவார். இல்லை என்றால் சுகத்தோடு கூட இருக்கக்கூடிய அந்த சுகம் என்று சொல்லக்கூடிய பல விஷயங்கள் அவர் சுற்றிலும் இருக்கும், ஆனா ஜீவன் இல்லை பாருங்க, ஐசியூல தான் இருப்பார். அதுபோலதான் அநேகர்கள் சுகத்தை இயேசு ஒன்றல பெற்றுக் கொண்டார்கள், ஜீவனை பெறுவது கிடையாது. அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட். அநேக ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு ஊழியர் என்னை பார்க்கும்படி வந்திருந்தார். அவர் தொட்ட மாத்திரத்தில் அநேக பேர்கள் குணம் அடைவாங்க. அவர் பேசிக்கொண்டிருந்தாலே போதும், பிசாசுகள் அப்படியே நடுங்கி வெளியே ஓட ஆரம்பிக்கும். இது என்கிட்ட இருக்கும் போது அவர் சொன்னார், கர்த்தர் என்னை ஒரு பெரிய வல்லமை உள்ள பாத்திரத்தை அப்படியே என் மீது ஊற்றி விட்டார். அது என்னுடைய தரிசனத்தில் கண்டேன். அதனால நான் பேசினாலே போதும் பேய்கள் நடுங்க ஆரம்பிக்கும், நான் வார்த்தைகளை வெளியிட்டாலே போதும் நோய்கள் குணமாக ஆரம்பிக்கும் அப்படின்னு சொன்ன அவர், பல மணி நேரம் அவரோடு கூட நான் பேச 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 அப்போதுதான் ஒரு விஷயத்தை அவர் உணர்ந்தார். இதெல்லாம் எனக்கு தெரியாது, இது எப்படி நீங்க சொல்றீங்க, இது மேலும் எனக்கு சொல்லுங்க அப்படின்னு அவர் வார்த்தையை சத்தியத்தை கேட்க கேட்க அப்போதுதான் அவர் சொல்லுகிறார், 18 வருஷமா நான் இன்னும் ரட்சிக்கப்படாமலேயே இந்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறேன். 18 வருஷம் நான் ரட்சிக்கப்படவே இல்லை.
தேவனுடைய ஜீவன் எனக்குள்ள பிரவேசிக்கல. இப்ப நீங்க சொல்லும் போதுதான் எனக்கு ஸ்டன்னா இருக்கு, ஆச்சரியமாக இருக்கு என்று சொல்லி தன்னை ஒப்பு கொடுக்க ஆரம்பிச்சார். 2 மாதத்திற்குள் அந்த வல்லமைகளை நிற்பாட்டி சத்தியத்தை கற்றுக்கொள்ளும்படியான மனோபாவத்திற்குள் அவர் வந்து விட்டார். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, ஒரு மனிதன் கேர்ஃபுல்லியா வாசிக்கல அப்படின்னா இந்த 4 மீனிங் உங்களுக்கு கிடைக்கும். இப்ப நீங்க மத்தேயு 4:24 யாரெல்லாம் பிரசங்கம் பண்ணி இருக்கிறாங்க, இந்த 4 மீனிங்கை விட்டுட்டு அவங்க வேற எந்த மீனிங்களும் சொல்ல சாத்தியமே கிடையாது, சாத்தியமே கிடையாது. அதனாலதான் உங்களுக்கு 2 பாகமா நான் பிரிச்சு காட்டுறேன். கேர்ஃபுல்லியா வாசித்தால் என்ன மீனிங் கிடைக்கும், நீங்க அப்படி ஜாகிரதையாக வாசிக்கவில்லை என்றால் இப்ப நான் சொன்ன இந்த 4 மீனிங் கிடைக்கும். இந்த 4 மீனிங்ல தான் எந்த ஊழியனிடத்துல போய் கேட்டு பாருங்க, இந்த 4 அர்த்தத்தை தான் அவர் சொல்லுவார். இயேசு மிகப்பெரிய சுகம் அளிக்கக்கூடியவர். இயேசுவால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. இயேசு சகல வியாதிகளையும் குணமாக்குவார். இப்ப எனக்கும் அந்த வரங்களை கொடுத்திருக்கிறார். நானும் பல வியாதிகளை குணமாக்கி கொண்டிருக்கிறேன். அதனாலதான் இன்னைக்கு நிறைய பேர் எந்த பாடலை பாடுவார்கள், இயேசு சுகம் அளிக்கிறார், இயேசு என்னை குணமாக்குகிறார், இயேசு என்னை தொடுகிறார். சரி வாங்க, கேர்ஃபுல்லியா வாசித்தால் அப்ப என்ன மீனிங் கிடைக்கும் அப்படின்னு நான் காட்டுறேன். அப்பதான் உங்களுக்கு இன்னும் குதூகலமாக இருக்கும். கேர்ஃபுல்லியா வாசித்தால் என்ன மீனிங் கிடைக்கும், நீங்க மீண்டுமாக மத்தேயு 4:24 நான் சொல்லிக் கொண்டிருக்கும் போது கொஞ்சம் கவனிங்க. அந்த இடத்துல சகல வியாதி, சகல பிணியாணி என்று சொல்லும். சகல என்ற அர்த்தம் என்ன, எல்லா வியாதி என்றால் என்ன அர்த்தம், சகல பிணியாணி என்றால் என்ன அர்த்தம், எல்லா நோயும் எல்லா நோயாளிகளையும் அதுல சேர்ந்து இருக்கிறாங்கன்னு தானே அர்த்தம். அப்படி இருந்தோம் பைபிள் ஏன் சந்திர ரோகி, திமிர்வாத நோய் பிடித்தவங்களை மட்டும் பிரத்யேகப்படுத்தி காட்டுகிறது? இப்ப பார்த்தியா, கேர்ஃபுல்லியா வாசித்தால் என்ன மீனிங் கிடைக்குதுன்னு. அதுதான் நான் சொல்றது. நீங்க அக்கறையோடு கூட வாசிக்கவில்லை என்றால் உங்களுக்கு மீனிங் 4 கிடைத்திருக்கும். அது முன்னாடியே நான் சொல்லி முடிச்சிட்டேன். நீங்கள் மெய்யாகவே அந்த வசனத்துல இருக்கிற ஜீவன் உங்களுக்குள்ள வரணும் என்ற காரணத்துக்காக நீங்கள் வாசிப்பீங்கன்னா வெளிப்பாடு கிடைக்கும், ஜீவனும் உள்ள வரும். அப்போ உங்களுக்கு எழும்பக்கூடிய ஒரு அருமையான ஒரு வெளிப்பாடு தான் இது. சகல வியாதி, சகல பிணியாணி சொல்லிடுச்சு வேதம். அப்படி இருந்தோம் சந்திர ரோகி, திமிர்வாதக்காரனை மட்டும் பிரத்யேகப்படுத்தி சொல்ல காரணம் என்ன? அடுத்தது இன்னொன்று, பிசாசு பிடித்தவர்கள். இந்த 3 பெயரை மட்டும் பிரத்யேகப்படுத்தி சொல்ல காரணம் என்ன? சகல வியாதியில சந்திர ரோகம் இல்லையா? சகல பிணியானிகள்ல திமிர்வாதக்காரங்க இல்லையாங்க? அப்ப அவங்க அந்த 2 நோய்க்காரங்க அதுல இருக்க மாட்டாங்களா? அப்ப ஏன் சகலன்னு சொல்லணும்? ஏன் எல்லா வியாதியும் சொல்லணும்? சொல்லிட்டு இவங்களை மட்டும் 2 பிரிச்சு காட்ட காரணம் என்ன? அப்ப இந்த இடத்துல இறைவனுடைய இன்டென்ஷன் என்ன, கடவுளுடைய நோக்கம் என்ன, அவர் எதற்காக இந்த வாசகத்தை கொடுத்திருக்கிறார் என்கிற அற்புதமான அர்த்தம் நமக்கு வெளியே வரும். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, பாடலை கூட பாடுங்க, சரீரத்துக்கு சம்பந்தப்பட்ட பாடல் வரிகளை மட்டும் பாடி தீர்ப்பீர்கள் என்றால் தேவனுக்கு மகிமை கொடுக்காது. மாறாக உங்களுடைய பாடல்ல கிறிஸ்து என்பவர் உங்க ஜீவனுக்கு சம்பந்தப்பட்டவர் என்கிற வரிகளோடு கூட நீங்க பாடும்போது தான் அந்த பாடல் கூட தேவனுக்கு மகிமையை கொடுக்கும். இதோ நான் உங்கள் மத்தியில் ஒரு பாடலை பாடுகிறேன். தேவன் என் ஜீவனுக்கு சம்பந்தப்பட்டவர் என்கிற அர்த்தத்தில். அதை நீங்க கவனிக்கும் போது மெய்யாகவே நீங்கள் படிப்பீர்கள், ஆஹா, தேவன் என் ஜீவனுக்கு சம்பந்தப்பட்டவர் என்கிற அர்த்தத்திற்கும் என் சரீர சுகத்திற்கு சம்பந்தப்பட்டவர் என்கிற அர்த்தத்துக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது என்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். சரி, பாடுவோமா? என் கூட சேர்ந்து பாடுறீங்களா? நல்ல உற்சாகமா பாடுங்க. அர்த்தங்களை ஒவ்வொன்றையும் நினைத்தவர்களாக பாடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பாடுவோமா? ஆமென்.
செய்பவரே நன்றி நன்றி ஐயா. நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. பாதம் கையில் மோதாமல் காத்தீர் நன்றி நன்றி ஐயா. பாதம் கையில் மோதாமல் காத்தீர் நன்றி நன்றி ஐயா. கரங்களிலே என்னை ஏந்தி நீரே நன்றி நன்றி ஐயா. உம் கரங்களிலே என்னை ஏந்தி நீரே நன்றி நன்றி ஐயா. நல்லவரை நன்மை செய்பவரே நன்றி நன்றி ஐயா. நல்லவரை நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. உள்ளம் கையில் என்னை வரைந்தவரே நன்றி நன்றி ஐயா. உள்ளம் கையில் என்னை வரைந்தவரே நன்றி நன்றி ஐயா. உறங்காமல் என்னை காப்பவரே நன்றி நன்றி ஐயா. உறங்காமல் என்னை காப்பவரே நன்றி நன்றி ஐயா. நல்லவரை நன்மை செய்பவரே நன்றி நன்றி ஐயா. நல்லவரை நன்மை செய்பவரே நன்றி நன்றி ஐயா. ஸ்நேகத்தினால் என்னை ஸ்நேகித்தீரே நன்றி நன்றி ஐயா. ஸ்நேகத்தினால் என்னை ஸ்நேகித்தீரே நன்றி நன்றி ஐயா. கல்வாரி அன்பை எனக்கு தந்தீ நன்றி நன்றி ஐயா. கல்வாரி அன்பை எனக்கு தந்தீ நன்றி நன்றி ஐயா. நல்லவரை நன்மை செய்பவரே நன்றி நன்றி ஐயா. நல்லவரை நன்மை செய்பவரே நன்றி நன்றி ஐயா. கருவினிலே என்னை கண்டவரே நன்றி நன்றி ஐயா. கருவினிலே என்னை கண்டவரே நன்றி நன்றி ஐயா. பேர் சொல்லி என்னை அழைத்தவரே நன்றி நன்றி ஐயா. பேர் சொல்லி என்னை அழைத்தவரே நன்றி நன்றி
பாடினீர்களா? என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, எப்படி இருந்தது அர்த்தங்கள்? இந்த மாதிரி பாடல்கள் நிறைய இருக்குதான், இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் நீங்கள் விரும்பக்கூடிய பாடலெல்லாம் எது? சரீரத்துக்கு சுகம் கொடுக்கக்கூடிய பாடல். இதை நீங்க வெறுக்கிறதுல, எது இப்ப நம்ம பாடின பாடலை நீங்க வெறுக்கிறதுல. ஆனால் இந்த மாதிரி பாடல் எல்லாம் உங்களுக்கு அவ்வளவாக முன்னாடி இருக்காது, கொஞ்சம் பின்னாடி இருக்கும். நான் எதுக்கு சொல்றேன்னா, நீங்க பழகிய விஷயம் சுகம் அளிக்கிறது இல்லையா, இல்ல ஜீவன் அளிக்கிறது இல்லையா, அதுதான் மிக முக்கியமானது. ஏனமைதான் மத்தேயு 4:24 வாசிக்கும் போது ஒரு மனிதனுக்குள்ள என்ன மீனிங் ஃப்ரண்ட்ல வந்து நிற்கும். இந்த 4 மீனிங் என்று சொன்னேன். ஆனா கேர்ஃபுல்லியா வாசித்தால் என்ன மீனிங் கிடைக்கும்? அப்ப நான் 2 மீனிங்கை உங்களுக்கு எடுத்து காட்டினேன். அது என்னன்னா, சகல வியாதி, எல்லா விதமான வியாதி, சகல பிணியாணி என்று சொல்லி இருந்தோம். பின்ன ஏன் வேதம் 3 விஷயத்தை அழுத்தி சொல்லுகிறது? பிசாசு பிடித்தவர்களையும் சந்திர ரோகிக்காரர்களையும் இறைவன் திமிர்வாத பிடித்தவர்களையும் சுகம் அளித்தார் என்று. அப்ப இறைவன் வேற எதையோ காரியத்தை அங்க சொல்ல வர்றார். நாமோ நம்முடைய மனத்தன்மையான எண்ணத்தால் இயேசு சுகமளிக்கிறவர், இயேசு குணமாக்கிறவர், இயேசு விடுவிக்கிறவர், இப்படி போயிட்டோம். மீண்டும் வாசிக்கலாமா? 4:24 வாசிங்க. அவருடைய கீர்த்தி சீரியா எங்கும் பிரசித்தமாயிற்று. அப்பொழுது பலவித வியாதிகளையும், அதான் எந்த வியாதிகளையும், பலவித வியாதி. அப்ப இந்த பலவிதமான வியாதியில சந்திர ரோகி இல்லையா? இந்த பலவிதமான வியாதியில திமிர்வாதம் நோய் பிடித்தவங்க இல்லையா? அதெல்லாம் சேர்த்து தானே இருக்கு. சில ஏதோ ஒரு கடையில ஏதோ ஒன்று வாங்க போகிறோம், அங்க வாங்கும் போது அவங்க சொல்றாங்க எல்லாம் உள்ள இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு டிவி வாங்க போகிறோம், அதுல அடாப்டர் இல்லாம அவன் கொடுத்துருவானா? அவன் என்ன சொல்றான்? மேடம், அடாப்டர் எல்லாம் உள்ள இருக்கு, டிவி வாங்கும் போது அடாப்டரும் நாங்கள் கொடுத்துருவோம், அதை ஆன் செய்யலாம், அடாப்டர் உள்ள இருக்கு அப்படின்னு அவன் சொல்ல சொல்ல திரும்ப அவங்கிட்ட போயிட்டு டிவியை மட்டும் கொடுத்தீங்க, ஆனா அது சவுண்டு கேட்க ஸ்பீக்கர் பாக்ஸ் இருக்குமா அது உள்ள அப்படின்னு கேட்போமா? டிவியை மட்டும் கொடுத்தீங்க, ஆனா அதுல முன்னாடி ஸ்கிரீன் இருக்குமா அப்படின்னு கேட்பீங்களா? அது எல்லாமே அதற்குள்ள இருக்கு. டிவி என்று சொன்னால் என்ன? கேட்பதற்கும் பார்ப்பதற்கும் ஆன் பண்ணுவதற்கும் ஸ்விட்சையும் சேர்த்து அதுக்குள்ள எல்லாமே கொடுத்திருக்கிறான். அப்படின்னா இந்த இடத்துல பலவிதமான வியாதிகளையும் அப்படின்னு சொல்லும் போது, பலவிதம் சொல்லும் போது சந்திர ரோகியும் திமிர்வாத பிடித்தவனையும் 2 சேர்த்து தான் சொல்லுகிறது. ஆனா இல்லையே, அது பிரிச்சு அல்லவா இந்த இடத்தை காட்டுகிறது. அடுத்தது வாசிங்க. வேதனைகளையும் அடைந்திருந்த சகல பிணியாளிகளையும். அது என்னது? சகல பிணியாளிகள் அப்படின்னும் போது அப்ப அந்த சந்திர ரோகிக்காரன் இல்லையாங்க? திமிர்வாத நோய் பிடித்தவங்க இல்லையா? என்னங்க இது? அவ எல்லாமே அதற்குள்ள அடங்கி இருந்தோம். வேதம் 3 பேர்களை மட்டும் வெளியே காட்டுகிறது, மற்றவைகள் எல்லாம் அது உள்ள இருக்குன்னு சொல்லுது. ஆனா 3 பேர்களை மட்டும் வெளியே எடுத்து காட்டுகிறது. பிசாசு பிடித்தவன், சந்திர ரோகி, திமிர்வாத நோய் பிடித்தவன், இவங்க 3 பேரை மட்டும்தான் எடுத்து காட்டுது. ஏன் இவங்க 3 பேரை எடுத்து காட்டணும்? மற்றவர்களை எல்லாம் சகல வியாதி, பலவிதமான பிணியாணி என்று சொல்லி இவங்களெல்லாம் அதற்குள்ள அடுக்கி வைக்க காரணம் என்ன? என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, வாருங்கள், இதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? இந்த வசனத்தை வாசித்த பின்பு, இந்த வசனத்துடைய விளக்கு உரிய கேட்ட பின்பு, நீங்கள் மீண்டுமாக ஜீவனுக்கு ஏதுவாக தேவனுடைய உள் அந்தரியங்களை புரிந்து கொண்டவர்களாக, தேவனுடைய ஜீவனுக்கு சமீபம் உள்ளவர்களாக நீங்கள் கடந்து வருவீங்க. நானும் இன்னைக்கு பலவிதமான வியாதிக்காரங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆனா இதையே பொழுதுபோக்கா வச்சுக்கிறது இல்லை. ஏன்னா இது ஜனங்களுக்கு ஜீவன் அல்ல என்று தெரியும்.
அநேக நேரங்களில் தீர்க்க தரிசனம் உரைக்கிறேன். ஆனா இது என்னுடைய பொழுதுபோக்கு அல்ல. ஏன் சொன்னா இது பொழுதுபோக்க மாத்திடக்கூடாது. இது ஒரு மெயின் ஊழியமா மாறிடக்கூடாது. ஏன்னா இதுல ஜீவன் கிடையாது. ஜீவன் எதுல இருக்கு அப்படின்னா, அக்கிரம செய்கைக்காரர்களே, நீங்க யாருன்னே தெரியாது. நீங்கள் பிதாவின் சித்தத்தை செய்ய மறுத்தவர்கள். அந்த பிதாவின் சித்தம்தான். பிதாவிடத்துல நான் கேட்டது எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேன் என்கிற வேத வாக்கியமாக இருக்கு. வேத வாக்கியம் சொன்னா கூட சில பேருக்கு புரியாது. வேத வாக்கியம் எல்லார் கையிலையும் இருக்கு. ஆனா மாறாக சத்தியம் என்று சொல்லலாம். ஏனவேதான் திருந்தாத பழைய திருச்சபைக்கு இறைவன் சொன்னார், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம்தான் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னார். ஆனா அவங்க அந்த பழைய திருச்சபையில இருந்த யூதர்களுக்கு இந்த வார்த்தை புரியல. அப்ப புது திருச்சபையில இருக்கிற உங்களுக்கு புரிஞ்சிச்சோ? சத்தியம் என்றால் என்ன என்ற கேள்விக்கு 2000 வருஷம் பதிலே கிடையாது. சத்தியம் என்றால் என்ன தெரியாது. சத்தியம் என்பதற்கு எப்பேற்பட்ட பதில் கொடுக்கணும் தெரியாது. எனவே யோவான் 8:32 சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது. அப்படின்னா சத்தியத்தின் அடிப்படையில் வசனத்தை வாசிக்காம மனிதனுக்கென்று நன்மை தீமை என்ற ஒரு அடிப்படை இருக்கு. அந்த அடிப்படையில் வாசித்து விட்டால் சுகம் கிடைக்கும், பட் ஜீவன் கிடைக்காது. சுகம் கிடைக்கும். சுகம் கிடைத்து என்ன பிரயோஜனம்? எவ்வளவு நாள் இந்த உலகத்தில் சுகமா இருப்பீங்க? என்ன, நாம் செத்த பிற்பாடு மனிதர்கள் இப்படி பேசுவாங்க. என்னன்னு, சுகமாய் இருந்து செத்தார், அவ்வளவுதான் பேசுவாங்க. மற்றவனை என்ன சொல்லுவாங்க, பாவம் ரொம்ப அவதிப்பட்டு செத்தார், அவ்வளவுதாங்க விஷயம். மொத்தத்துல செத்தார் என்ற வார்த்தை இருக்கா இல்லையா? நீ சுகமா செத்தா என்ன, அவதிப்பட்டு செத்தால் என்ன, மொத்தத்துல சாகணும்னு இருக்கா இல்லையா? அப்ப பைபிள் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற காரியம் ஜீவனுக்கு, சாகாமல் இருக்கிற ஜீவனுக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்திற்கு தான் பைபிளுடைய ஒவ்வொரு வசனமும் எடுத்து காட்டுது. அதற்கு தான் நாம் போகணும். இப்ப வாருங்க, உங்களுக்கு இன்னொரு 2 டிஃபரன்ஸை காட்டுறேன். இப்ப ஆல்ரெடி 2 டிஃபரெண்ட்டை நான் காட்டிட்டேன். எது? சகல பலவித வியாதி, சகல பிணியாணி என்று ஒரு விதம். அப்ப அதிலேயே எல்லா வியாதியும் அடங்கியிருக்கு, இருந்தாலும் அது ஒரு விதம். இரண்டாவது விதம் சந்திர ரோகி, திமிர்வாத நோய்க்காரர்கள், பிசாசு பிடித்தவர்கள். இந்த 3 பேர் இரண்டாவது பக்கம். சரி, 2 வித்தியாசத்தை பார்த்து விட்டீர்கள். இப்பொழுது இன்னும் 2 வித்தியாசத்தை நான் காட்டுறேன். அது என்ன அப்படின்னு சொன்னா, இந்த சந்திர ரோகம் அப்புறமேட்டு திமிர்வாத நோயின்னு சொல்லுகிறது. உங்க மொழியில நீங்க வாசிக்கலாம், இங்கிலீஷ் மொழியிலேயோ தெலுங்கு, கன்னடா, ஏன் தமிழ்ல கூட நீங்க வாசிக்கலாம். கொஞ்சம் மாற்றி மாற்றி அந்த வார்த்தைகள் கூறப்பட்டிருக்கும். அது எப்படி மாற்றி கூறப்பட்டாலும் அர்த்தம் ஒன்றுதான். சில இங்கிலீஷ் பைபிள்ல பைத்தியம் பிடித்தவன் என்று எழுதப்பட்டிருக்கும். அப்படி சொன்னாலும் ஒன்றுதான். ஆக்சுவலி சந்திர ரோகம் என்றால் என்ன? தமிழ்ல படிக்கும் போது இந்த தமிழ் வார்த்தை சற்று நமக்கு அறிமுகம் இல்லாத தூரமா இருக்கிற வார்த்தை. ஏன்னு சொன்னா, இப்ப நிறைய பேர் நீங்க இங்கிலீஷ் மீடியம்ல படிக்கிறீங்க, இங்கிலீஷ்ல நிறைய காரியத்தை நீங்க முன்னோக்கி செல்லுவதனால் பழைய தமிழுடைய சொற்களை நீங்க மறந்துட்டீங்க. அதனால இருந்து சந்திர ரோகம் என்றால் என்னது, திமிர்வாதம் என்றால் என்ன, நமக்கு தெரிஞ்சிருக்கிற திமிரெல்லாம் தெரிஞ்சிச்சா? ஓகே, அந்த திமிர் தான் நமக்கு தெரியும். ரொம்ப திமிர் பிடித்தவங்க அப்படின்னு இன்னொருத்தரை சுட்டி காட்டுறோம் பாருங்க, அந்த திமிர் தான் நமக்கு தெரியும். ஆனா திமிர்வாத நோய் என்பது ஒன்று உண்டு என்கிற விஷயம் நமக்கு நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா இது ஒரு பழைய தமிழுடைய சொற்கள். இது புதிய தமிழ்ல சொன்னா எப்படி இருக்கும், அது அப்புறமா பார்க்கலாம். இப்போ நான் ஒரு 2 வித்தியாசத்தை சொல்றேன் இல்லையா, சொல்ல வரேன்னு சொன்னேன் இல்லையா, அதை நாம் பார்ப்போம். இயேசு கிறிஸ்து நோய்களை குணமாக்குறதுல 2 விதமாக குணமாக்கினார். அது ஜனங்க உண்மையிலேயே அவ்வப்போது அதை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். இவர் நோயை 2 விதத்தில் குணமாக்குகிறார் அப்படின்னு. ஆனா உண்மையா சொல்றேன்,
என்னை கண்ட பொறுத்த மட்டிலும் இந்த 2000 வருஷத்துல அவர் 2 விதத்துல குணமாக்கிய ஒரு ஊழியனை கூட 2 விதங்களில் குணமாக்கியதை என் வாழ்க்கையின் சரித்திரத்திலேயே நான் பார்த்தது கிடையாது. 8 வயதுல இருந்து இந்த ஊழியத்துல இருக்கிறேன். அன்றில் இருந்து இன்று வரைக்கும் ஒரு விதத்துல தான் குணமாக்குவார்கள், இன்னொரு விதம் உண்டு, அதை இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. ஆனா கிறிஸ்து 2 வகையில் குணமாக்கக்கூடியவர். அதுல முதல் வகை சொல்றேன், அவர் எப்படி குணமாக்குகிறார் அப்படின்னு. மத்தேயு 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நீங்கள் எடுப்பீங்கன்னா, அந்த இடத்துல ஆண்டவர் ஒரு குஷ்டரோகி ஆகட்டும், ஒரு சூம்பிய கண் உள்ளவன் ஆகட்டும், அவர் அண்டையில வரும்போது அல்ல கொண்டு வரும்போது ஆண்டவர் அவர்களை தொட்டு சுகமாக்கி இருக்கிறார். கலங்காத, எனக்கும் சித்தம் உண்டு, நீ சுத்தமாக என்று ஆண்டவர் அந்த குஷ்டரோகியை தொட்டு இருக்கிறார். தொட்டு ஆண்டவர் சுகமாக்கி இருக்கிறார். சில நேரங்களில் ஆண்டவர் ஜெபித்து சுகமாக்கி இருக்கிறார். அந்த கல்லறையில் இருக்கிற கல்லை அப்புறப்படுத்துங்கள் என்று வானத்தை அனாந்து பார்த்து, பிதாவே இப்பொழுது நீர் என்னில் மகிமைப்படுவதற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லி, லாசருவே வெளியே வா என்று சொன்னார். ஜெபித்து சுகமாக்குவது. அதுபோல ஜெபித்து அற்புதங்களை செய்தது உண்டு. எப்படி? 5 அப்பங்களையும் 2 மீனையும் கையில எடுத்துக்கொண்டு வானத்தை அனார்ந்து பார்த்து தேவனுக்கு நன்றி செலுத்தி அதை பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார். இப்படி ஜெபிக்கிறது மூலியமா சுகம் கொடுத்திருக்கிறார், துதிக்கிறது மூலியமா சுகம் கொடுத்திருக்கிறார், தொடுகிறது மூலியமா சுகம் கொடுத்திருக்கிறார். அவர் குணமாக்குறதுல இந்த மாதிரி ஸ்டைல் எல்லாம் உண்டு. ஆனாலும் இவைகள் எல்லாம் ஒரு வகைக்கு சேர்ந்தது. எது? இந்த தொடுகிறது, ஜெபிக்கிறது, துதிக்கிறது, ஆராதனை செய்கிறது, எல்லாம் ஒரு வகைக்கு சேர்ந்தது. ஒரு 12 வயது உள்ள ஒரு மகள் செத்து கிடக்கிறார். ஆண்டவர் எல்லோரையும் வெளியே அனுப்பிட்டு 3 சீடர்களை மட்டும் உள்ள கூட்டிக்கிட்டு, எழுந்து வா சிறு மகளே எழுந்துரு என்று சொன்னார். செத்தவள் அப்படியே எழுந்து உட்கார்ந்தார். இப்படியும் ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறார்? மரித்தவர்களை எழுப்பி இருக்கிறார், சுகம் அளிக்கிறத செஞ்சிருக்கிறார். மத்தேயு 8ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது சகல பிணியானிகளை அவர் குணமாக்கிய காரியத்தை அந்த இடத்துல பார்க்க முடியும். சில நேரங்களில் இப்படியும் சுகமாக்கி இருக்கிறார். எப்படி? ஒரே ஒரு வார்த்தை சொல்லும், என் வேலைக்காரன் சொஸ்தம் ஆயிடுவான் என்று சொல்லும் போது ஒரே ஒரு வார்த்தையே எங்கேயோ நின்று சொல்லுவதனால் எங்கேயோ அது சுகத்தை கொடுத்திருக்கிறது. இப்படி இறைவன் என்ன செய்கிறார்? தொட்டு சுகமாக்கியிருக்கிறார், பேசி சுகமாக்கியிருக்கிறார், ஜெபித்து ஆராதித்து துதித்து இப்படி பல விதங்கள் அற்புதங்களை செய்திருக்கிறார். ஆனாலும் இவைகள் எல்லாம் ஒரே வகைக்கு சேர்க்கப்பட்டது, அவ்வளவுதான். இன்னும் சில இடங்கள்ல நாம் பார்ப்போம் என்றால் மிகவும் ஆச்சரியமாக இருக்கும். அது ஒரு குதூகலமான ஒரு அனுபவமாக இருக்கும். இதெல்லாம் உண்மையிலேயே நம்ம கேட்பதற்கு கூட நமக்கு மிகவும் ஆச்சரியமாக இருக்கும். செய்து காட்டினாலும் மிகவும் ஆச்சரியமாக இருக்கும். அது எது தெரியுமா? யோவான் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல இப்படியாக இருக்கு, வாசிங்க. இவைகளை சொல்லி அவர் தரையிலே துப்பி உமிழ் நீரினால் சேருண்டாக்கி அந்த சேற்றை குருடனுடைய கண்களின் மேல் பூசி, அந்த சேற்றை குருடனுடைய கண்களின் மேல் பூசி, இப்படி கூட ஆண்டவர் சுகத்தை கொடுத்திருக்கிறார். தன்னுடைய உமிழ் நீரை மண்ணலை ஆண்டவர் சேர்த்து அதை சேற்றா உண்டாக்கி அவன் கண்ணின் மீது அப்ளை பண்ணி அதை போய் கழுவிக்கோ என்று சொல்லுவதன் மூலியமா சுகம் கிடைச்சிருக்கிறது. இந்த சகல வியாதி சகல நோய் என்று சொல்லும் போது இப்படியெல்லாம் இறைவன் என்ன செஞ்சிருக்கிறார்? ஒரே ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார். அந்த வார்த்தை கூட பைபிள் எப்படி இருக்கு? சரி, உன் விசுவாசத்தின்படி ஆக கடவுது அப்படின்னா வார்த்தையில கூட நிறைய வித்தியாசம் இருக்குங்க. ஆண்டவர் இதே மாதிரி எல்லோருக்கும் இதே வார்த்தையை சொல்லி குணமாக்கல, வேற வேற வார்த்தைகளை சொல்லி இருக்கிறார். 10 குஷ்டரோகிங்க ஒரு முறை அவருக்கு முன்னாடி வந்தாங்க. ஐயரே, உனக்கு சுத்தமானால் எங்களை குணமாக்க அப்படின்னு கேட்டாங்க. ஆண்டவர் அவங்களை பார்த்து என்ன சொன்னார்? போய் ஆசாரியனுக்கு உங்க உடலை காட்டிக்கங்க, போங்க அப்படின்னு சொன்னார். போகும்போதே வழியிலேயே சொஸ்தமாய் விட்டார்கள்.
பாருங்க, அப்ப 100க்கு அதிபதி கிட்ட பேசின அதே வார்த்தையை பேசிருக்கலாம் இல்லையா? உங்க விசுவாசத்தின்படி ஆக கடுவது அப்படின்னு சொல்லி இருக்கலாம் இல்லையா? சொல்லல. இங்க வேறு விதமா சொல்ற. ஆயிலும் நான் சொல்லுகிற ஒரே விதத்துக்கு இதெல்லாம் சேர்க்கப்பட்டது. நான் இன்னும் 2வது விதத்திற்கு வரல. இப்படி என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, வேத வசனத்தை நீங்கள் தெளிவுடன் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றா, ஒரு நோயை குணமாக்குறதுல கூட இறைவன் எப்படியெல்லாம் கையாளுகிறார் என்ற விஷயத்தை நீங்கள் கண்கூடாய் பார்க்க முடியும். அப்ப இந்த வியாதிகள் நீங்களே கொஞ்சம் நினைச்சு பாருங்க, என்னெல்லாம் வியாதியை ஆண்டு குணமாக்கி இருக்கலாம். பிசாசுகளை விரட்டி இருக்கிறார், சரி, அது ஒரு பக்கம். மரித்தவர்களை எழுப்பி இருக்கிறார், சரி, அது ஒரு பக்கம். அப்புறமா சொல்லுங்க அப்படியே. கண் உள்ளவனுக்கு பார்வை கொடுத்திருக்கிறார். சப்பானிகளை வெரி குட் நடக்க பண்ணி இருக்கிறார். அப்புறமா சூம்பிய கை உள்ளவன், ஓஹோ அப்படியெல்லாம் சொல்றீங்களா? நல்லது அது. அப்புறமா குஷ்டரோகிகள், ஓகே. இவை எல்லாம் சொல்லக்கூடிய நீங்க 2 விஷயத்தை வாசித்திருப்பீங்க, ஆனா நினைவுக்கு உங்களுக்கு வராது. அந்த 2 விஷயம் எதுனா, சந்திர ரோகம், திமிர்வாத நோய். இது நீங்க வாசித்திருப்பீங்க, ஆனா உங்களுக்கு ஞாபகத்துக்கு வராது. என்னது அது சந்திர ரோகம்னா? என்னது அது திமிர்வாத நோயினா? ஆண்டவர் 2 இடங்கள்ல இத மிக பிரம்மாண்டமாக குணப்படுத்தி, அங்கிருந்து தான் அவருக்கு விரோதங்கள் அதிகமாக எழும்ப ஆரம்பிச்சிச்சு. இந்த 2 நோய்களை குணப்படுத்துறதுல தான் இயேசு கிறிஸ்துக்கு விரோதங்கள் அதிக எழும்ப ஆரம்பிச்சிச்சு. அதனால்தான் அநேக பேர்கள், சதுசேயர், பரிசேயர் அவரை கொலை செய்யும்படியாக துணிஞ்சு நின்றாங்க. பார்த்தீர்களா? இப்ப புரிகிறதா? வேதத்துல இறைவன் எப்படியெல்லாம் வேலை செய்கிறார் பாருங்க. அப்ப கடவுள் இந்த வேலையை செய்ய காரணம் கின்னஸ் ரெக்கார்ட் செய்வதற்காக அல்ல, மக்களுக்கு ஜீவனை கொண்டு வரணும் என்ற காரணத்துக்காக. ஆனா இன்னைக்கு இருக்கிற ஊழியக்காரங்க கின்னஸ் ரெக்கார்ட், அவங்களுக்கு அதுவே ஒரு பட்டியலை போட்டு, அதற்கே ஒரு தனி மேக்சினை உருவாக்கி, அதற்கே ஒரு தனி சீடியை உருவாக்கி, அதுவே ஒரு தனி படமாக காட்டி, பார்த்தியா என் கூட்டத்திற்கு வந்தவர்கள் வெட்கம் அடையார், மிஸ்கால்டு எனக்கு கொடுத்தவர்கள் வெட்கம் அடையார், பணத்தை ரொக்கமா கொடுத்தவர்களுக்கு 3 வருஷம் நோய் கிடையாதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. இப்படிப்பட்ட பொய்யாளர்கள் எழும்பி வேத வசனத்தை மேலும் உங்களுக்கு ஜீவனுக்கு ஏதுவாக அல்ல, அவர்கள் எப்படி கேடுக்கு சமீபமாக இருக்கிறாங்களோ உங்களையும் சேர்த்து கேடுக்கு சமீபமாக்கி விட்டார்கள். அதாவது இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு நோய்களை சுகமாக்கினாலும், சகல வியாதிகளையும் சகல பின்யாணிகளை இறைவன் சுகமாக்கினாலும் கின்னஸ் ரெக்கார்டுக்காக அவர் கை போடவே இல்லை. அப்ப பாருங்க, இந்த டிஃபரெண்ட்ல நீங்க புரிஞ்சுக்கலாம். இயேசு கிறிஸ்து மீது அதிக பொறாமைப்பட்ட அவர் சிலுவையில் அறையிற அளவுக்கு அநேக ஜனங்கள் அவர் பின்னாடி போறாங்களே என்று வரும்போதெல்லாம் இந்த 2 நோய்களுடைய சமாச்சாரத்துல தான் அடங்கியிருக்கு. எது? சந்திர ரோகம், அடுத்தது திமிர்வாத ரோகம், அதாவது நோய். அந்த காலத்துல இந்த நோய் ரொம்ப ஃபேமஸா இருந்திருக்குமோ அப்படி நினைக்க வேண்டாம். இந்த காலத்துல அதை விட மோசமான நோய்கள் ஃபேமஸா இருக்கு. அதே சந்திர ரோகம் இன்னும் இருக்கு நம்ம மத்தியில, அதே திமிர்வாத நோய் இன்னும் இருக்கு, குணப்படுத்த முடியல, சாகிற வரைக்கும் டாப்லெட் போட்டுக்கிட்டே இருக்கணும். இன்னும் அந்த நோய்கள் இருக்கு. அப்ப இறைவன் ரொம்ப பிரபலமாய் இருந்த நோய்களை சுகமாக்கினாரா? அப்படி கிடையாதுங்க. பிரபலமாய் இருந்த நோய்கள் கிடையாது. ஒரு நோயுடைய வார்த்தையை பைபிள் எடுத்துக்காட்டி இயேசு கிறிஸ்து அதை சுகமாக்கினார்னா அதற்கு பின்னாடி ஒரு அர்த்தத்தை பைபிள் எடுத்துக்காட்டக்கூடியதாக இருக்கு. ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்வதற்கு காரணம் அதன் மூலியமா தன்னிடத்தில் ஜீவன் இருக்குன்னு மக்கள் புரிஞ்சுக்கணும் என்ற காரணத்துக்காக செய்தார். மாறாக போற இடமெல்லாம் வெறும் திமிர்வாதக்காரனையும் சந்திர ரோகி பிடிச்சவங்களையும் சுகமாக்கிக்கிட்டு கின்னஸ் ரெக்கார்ட் செய்யல. ஆண்டவர் சகல வியாதியை குணமாக்கியிருப்பார், சகல பின்யாணிகளை குணமாக்கினார். அப்படின்னா வேதம் மனசு வச்சிருந்தா அந்த வியாதியுடைய பெயரெல்லாம் லிஸ்ட் போட்டு காட்டியிருக்கலாம். காட்டல வேதம். ஆனா இன்னைக்கு நமக்கு லிஸ்ட் போட்டு காட்டுறாங்க இந்த ஊழியக்காரங்க.
மஞ்சக்காமலை இவரால முடியும், எய்ட்ஸ் இவரால முடியும், கேன்சரு இவரால முடியும். இவர் ஜெபம் பண்ணினால், இவர் அண்டையில வருவீர்கள் என்றா எய்ட்ஸுக்கு விடுதலை உண்டு, கொரோனாக்கு விடுதலை உண்டு. கொரோனாக்கு இவரே பயந்து உள்ள கிடக்கிறார். சரி, என் அன்பு தெய்வ பிள்ளைகளை மீண்டும் மீண்டுமாக நான் சொல்லுகிறேன், பைபிளை ஜீவனுக்கு ஏதுவாக பயன்படுத்துங்கள். அப்படி இருக்கும்போது அக்காலத்துல சந்திர ரோகியம், திமிர்வாத நோயையும் இறைவன் குணமாக்குறதுல அப்படி என்ன ஒரு வித்தியாசம் அதுல இருந்தது? மேலும் பலவிதமான விஷயத்தை நாம் இதில் ஆராய்ந்து ஒரு உண்மையான ஜீவனுக்குரிய அர்த்தத்தை நாம் பார்க்க போறோம். ஆனா நேரம் ஆகிவிட்டதுனால் அடுத்த வாரம் உங்களுக்கு நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஆண்டவரே, இனியாவது நான் வேதத்தை வாசிக்கும் போது ஜீவனுக்கு சம்பந்தப்படுகிற அளவில் வேதத்தை வாசிக்க எனக்கு கிருபை கொடுங்கப்பான்னு கேளுங்க. அருளை கொடுங்கப்பா என்று கேளுங்க. ஜீவனுக்கு எதுவா வேதத்தை வாசிக்கிறவன் சத்தியத்தால் விடுதலையாக்கப்படுவான். சத்தியம் உன்னை விடுதலையாக்கலனா வெறும் சரீரத்தில் கிடைத்த விடுதலை உன்னை நித்தியத்திற்குள்ள செல்லாது. பைபிள் அப்படி கிளவைங்க, முழங்கால் படியிடுங்க. நான் உங்களுக்கு ஆசீர்வாதம் சொல்லி முடிக்கிறேன். பட் நீங்க ஒப்பு கொடுத்தல் ஜெபம் பண்ணி முடிக்கணும். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கிய சகவாசமும் உங்க பிள்ளைகளோடு கூட சத்தியத்தால் விடுதலை கொடுத்து வழி நடத்துவதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். இப்படியாக நீங்கள் கேட்ட இந்த சத்திய வெளிப்பாடை போல பல ஆயிர வருடங்களாக பேசப்படாத சத்திய வெளிப்பாடுகளை நம் ஊழியர் எஃப் ஜோயல் டேவிட் அவர்கள் பேசியுள்ளார். நமது சகோதரரும் நமது ஊழியருமாகிய எஃப் ஜோயல் டேவிட் அவர்கள் பேசி வரும் ஒவ்வொரு சத்திய வெளிப்பாடுகளும் நாம் தேவனை கிட்டி சேரும்படியாக, சத்தியத்தில் வளரும்படியாக மற்றும் அநேக ரகசியங்களை தெரிந்து கொண்டோம் என்று நாம் எல்லோரும் அறிந்திருக்கிற விஷயமே. நம் அனைவரையும் தேவனை தரிசிக்கத்தக்கதாகவும் கர்த்தருடைய அருகில் கிட்டி சேரத்தக்கதாகவும் அளவற்ற தேவ ரகசியங்களை வெளிப்படுத்தக்கூடியவை என்பதை நாம் அனைவரும் அறிந்த விஷயமே. இது மட்டுமல்லாமல் அநேக தேசங்களில் இருக்கிற தேவ மக்கள் நம் சத்திய வெளிப்பாடை கேட்ட மூலியமாக நம் வாட்ஸ்அப், நம் FM மற்றும் CD மற்றும் யூடியூப் மூலியமாக பயன்படுத்தி வந்து கொண்டிருக்கிறார்கள். மற்றும் ஆங்கிலம், மலாய், சிங்களம், டச், நெதர்லாந்து, போர்ச்சுகீஸ் போன்ற மொழிகளுக்கு சம்பந்தப்பட்ட திருச்சபைகளில் பயன்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. மற்றும் நம் ஊழியர் பேசியிருக்கிற சில செய்திகள் 582 மணி நேரமும், இன்னும் சில செய்திகள் 583 மணி நேரமும், இன்னும் சில செய்திகள் 980 மணி நேரமும், இன்னும் சில செய்திகள் 1760 மணி நேரமும், இன்னும் வேறு செய்திகள் 1500 மணி நேரமும், மொத்தமாக 5412 மணி நேரம் தக்கதாக செய்திகள் உள்ளது. அது மட்டுமல்லாமல் இத்துடன் 30,000 மணி நேரம் கொண்ட மிக பிரம்மாண்டமான சத்திய வெளிப்பாடுகளும் உள்ளது என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. இந்த செய்திகள் கேட்க வேண்டும் என்று ஆர்வத்தோடு இருக்கிற தேவ பிள்ளைகள் நம் சந்தாதார் மூலியமாக நீங்கள் கேட்டு பயன் அடைந்து கொள்ளலாம். சந்தாதாரர் பகுதி என்பது தினமும் அரை மணி நேரம் கொடுக்கக்கூடிய ஒரு செய்தியாகும். இந்த அரை மணி நேரம் செய்தியானது பல சத்திய வெளிப்பாடு புத்தகங்களுக்கு ஈடாக அவர் இந்த ஒரு அரை மணி நேரத்திலேயே எங்களுக்கு அவர் செய்தியை கொடுத்து விடுகிறார். நமது கிறிஸ்து உரைத்த வாக்கின் வர்ணமாக யோவான் 8:32 சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் மற்றும் 1 தீமோத்தேயு 2:4 படி எல்லா மனுஷர்கள் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவில் வளரவும் தேவன் சித்தமுள்ளவராய் இருக்கிறார் என்ற வாக்கின்படி இன்றும் நமது ஜாட் மினிஸ்ட்ரி அயராமல் உழைத்து வருகிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் அனைவரும் இந்த சந்தாதார பகுதியில் நீங்களும் சேர்ந்து எங்களைப் போல சத்திய வெளிப்பாட்டை அறிகின்ற அறிவில் நீங்களும் வளரும் படிக்க இந்த சந்தாதார பகுதியில் இணைந்து கொள்ளும் படிக்க உங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் அன்போடு அழைக்கிறோம். வாருங்கள், நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள். நாங்கள் உங்களுக்கு தனிப்பட்ட விதத்தில் வாட்ஸ்அப்பிலோ, டெலிகிராமிலோ அல்லது வேறு ஒரு சோஷியல் மீடியா மூலியமாகவோ உங்களுக்கு மட்டுமே அனுப்பி கொடுக்கின்ற செய்திகளை நீங்கள் கேட்டு சத்தியத்தில் வழிநடந்து வருவது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாய் உள்ளது. ஆனால் நீங்கள் ஒரு முறை அல்ல, ஒவ்வொரு செய்திகளையும் நீங்கள் யூடியூபுக்கு சென்று லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் லைக் பண்ண வேண்டும். யூடியூபில் சென்று லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எனவே பிரியமானவர்களே, இது போன்ற சத்திய வெளிப்பாடுகளை தினந்தோறும் கேட்க விருப்பம் உள்ளவர்கள்
இன்றைய சந்தாதாரர் பகுதியில் இணைய நம்பர் 0988051071 மற்றும் 6360697395. ஆர்வமுடன் சத்தியத்தை கேட்கும் உங்கள் அனைவரையும் சத்தியபரனாகிய கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.